பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் தேவன் அழைத்து வந்தது பின்னோக்கி போக அல்ல, ஆக முன்னேறி போகும்படியாய் நம்முடைய ஜனங்களை அழைத்து வந்தோம். ஹல்லேலூயா சொல்லுங்களா. இந்த சத்தியத்தை கரங்களில் எடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்று போகிற கூட்டம் அல்ல, நாம் ஜெயிக்கிற கூட்டம். நாம் ஜெயாளியாய் நிற்கும்படியாய் நமக்கு வருகிற சோதனையிலே அவர் யெகோவா நிசியா இருக்கிறபடியால் அந்த வெற்றி கொடி தெய்வ மக்களுக்கு, அந்த ஜெய கொடி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜெயத்தின் கோஷம் அந்த ஜெய கோஷம், அந்த உல்லாசத்தின் கோஷத்தை கர்த்தர் தெய்வ ஜனத்துக்கு தந்திருக்கிறார். கரமுயர்த்தி 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 அல்லேலூயா. ஜெயிக்கிற கூட்டத்திலே தேவனை தெரிந்திருக்கிறபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஆமென். ஆரம்பத்தை பார்க்கும்போது பார்வோன் சேனையை கண்டதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பயம் வந்தது. தேவன் ஜெயிக்கிற கூட்டமாய் மாற்றினார். 30-31 வசனங்களை தொடர்ந்து முடிவிலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் கர்த்தர் மகத்தான ரட்சிப்பை